ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான பதிவில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கின்ற பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். அடுத்தது புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். அடுத்தது பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். அடுத்தது என்பு அப்படின்னா எலும்பு. என்பு அப்படின்னா எலும்பு. அடுத்தது வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஆருயிர் அப்படின்னா அருமையான உயிர். ஏழாவது ஈனும் அப்படின்னா தரும். எட்டாவது ஆர்வம் அப்படின்னா விருப்பம். ஒன்பதாவது நண்பு அப்படின்னா நட்பு. பத்தாவது வையகம் அப்படின்னா உலகம். அடுத்தது என்ப அப்படின்னா என்பார்கள். என்பு அப்படின்னா எலும்பு. நாலாவது பார்த்தோம்ல, என்பு அப்படின்னா எலும்பு. 11வது என்ப அப்படின்னா என்பார்கள். அடுத்தது 12வது மரம் அப்படின்னா வீரம். மரம் அப்படின்னா வீரம். என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாத புழு. என்பு இல்லது அப்படின்னா எலும்பு இல்லாத, அதை தான் புழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 13வது. 14வது தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்ந்தது போல. தளிர்ந்தற்று அப்படின்னா தளிர்ந்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். புறத்துறுப்பு 16வது. புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புக்கள். அடுத்தது 17வது அகத்துறப்பு அப்படின்னா மனதின் உறுப்பு, அதாவது அன்பு. மனதின் உறுப்பு அன்பு. அன்பிலது அப்படின்னா 18வது. அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். 19வது நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால். 20வது ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். 22வது எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். 23வது சேய் அப்படின்னா தூரம். சேய் அப்படின்னா தூரம். 24வது செய் அப்படின்னா வயல். சேய் அப்படின்னா தூரம். செய் அப்படின்னா வயல். 25வது அணையார் அப்படின்னா போன்றார். அணையார் அப்படின்னா போன்றார். 26வது கற்றைவார் சடையான் அப்படின்னா சிவபெருமான். கற்றைவார் சடையான் அப்படின்னா சிவபெருமான். 27வது உம்பாரார் பதி அப்படின்னா இந்திரன். உம்பாரார் பதி அப்படின்னா இந்திரன். நூதல் விழி அப்படின்னா நெற்றிக்கண். நூதல் விழி அப்படின்னா நெற்றிக்கண். பொற்பங்கயத்தடம். பொற்பங்கயத்தடம் அப்படின்னா பொற்றாமை குளம். பொற்றாமை குளம். ஆய்ந்த நாவலன் அப்படின்னா நக்கீரன். ஆய்ந்த நாவலன் அப்படின்னா நக்கீரன். 31வது காய்ந்த நாவலன் அப்படின்னா இறைவன். 30வது பாருங்க, ஆய்ந்த நாவலன் அப்படின்னா நக்கீரன். 31வது காய்ந்த நாவலன் அப்படின்னா இறைவன். 32வது கரந்தான் அப்படின்னா மறைந்தான். கரந்தான் அப்படின்னா மறைந்தான். 33வது தரணி அப்படின்னா உலகம். தரணி அப்படின்னா உலகம். 34வது தாரம் அப்படின்னா மனையாள். தாரம் அப்படின்னா மனையாள். சேவை அப்படின்னா தொண்டு. 34வது சேவை தொண்டு. அயலார் அப்படின்னா உறவல்லாதோர், அதாவது வெளிநாட்டவர் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அயலார் அப்படின்னா உறவல்லாதோர். பண் அப்படின்னா இசை. பண் அப்படின்னா இசை. 38வது வன்மை அப்படின்னா கொடை தன்மை. வன்மை அப்படின்னா
கொடை தன்மை. போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன். போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன். 40வது சுடர் அப்படின்னா ஒளி. சுடர் அப்படின்னா ஒளி. ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. பராபரம் அப்படின்னா 2 பொருள். மேலான பொருள் இறைவன். பராபரம் அப்படின்னா மேலான பொருள் இறைவன். 43வது பாருங்க. புரை அப்படின்னா குற்றம். புரை அப்படின்னா குற்றம். 44வது பயக்கும் அப்படின்னா தரும். 44வது பயக்கும் அப்படின்னா தரும். 45வது சுடும் அப்படின்னா வருத்தும். 46வது பாருங்க. அன்ன அப்படின்னா அவை போல்வன. அன்ன அப்படின்னா அவை போல்வன. 47வது எய்யாமை அப்படின்னா வருந்தாமை. எய்யாமை அப்படின்னா வருந்தாமை. 48வது பாருங்க. அகம் அப்படின்னா உள்ளம். அகம் அப்படின்றது என்னன்னா உள்ளம். அடுத்தது 49வது அமையும் அப்படின்னா உண்டாகும். வினை அப்படின்னா செயல். காப்புவோட பொருள் காவல். நீரவரோட பொருள் அறிவுடையார். கேண்மை பொருள் நட்பு. பேதையார் பொருள் அறிவிலார். நவில்தோறும் பொருள் கற்க கற்க. நலம் அப்படின்னா இன்பம். நகுதல் பொருள் சிரித்தல். இடித்தல் பொருள் கடிந்துரைத்தல். கிழமை அப்படின்னா உரிமை. முகநக முகம் மலர. அகம் உள்ளம். ஆறு அப்படின்னா நல் வழி. ஆறு அப்படின்னா நல் வழி. உய்த்து அப்படின்னா செலுத்தி. உய்த்து அப்படின்னா செலுத்தி. அல்லல் அப்படின்னா துன்பம். உடுக்கை அப்படின்னா ஆடை. இடுக்கண் துன்பம். உடுக்கைனா ஆடை. இடுக்கண் அப்படின்னா துன்பம். களைவது அப்படின்னா நீக்குவது. களைவது நீக்குவது. ஊன்றும் அப்படின்னா தாங்கும். ஊன்றும் தாங்கும். புனைதல் அப்படின்னா புகழ்தல். புனைதல் புகழ்தல். தைவந்து அப்படின்னா தொட்டு தடவி. தைவந்து அப்படின்னா தொட்டு தடவி. பகழி அப்படின்னா அம்பு. பகழி அம்பு. இருநிலம் பொருள் என்னன்னா பெரிய உலகம். இருநிலம் ஓட பொருள் பெரிய உலகம். ஊன் அப்படின்னா தசை. நாமம் அப்படின்னா பெயர். அறிக்கையோட பொருள் அறிதல் வேண்டும். தானையோட பொருள் படை. கடனே அப்படின்னா கடமை. ஆற்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். ஆற்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். காதல் அப்படின்னா அன்பு விருப்பம். காதல் அப்படின்றது என்னன்னா அன்பு விருப்பம். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். மேதைன்றது அறிவு நுட்பம். அடுத்தது வன்மை 2 பொருள் பாருங்க. ஈகை கொடை. ஈகை கொடை. பிணி அப்படின்னா நோய். பிணி அப்படின்றது நோய். மெய் அப்படின்னா உடம்பு. நாணம் அப்படின்னா செய்ய தகாதனவற்றின்கண் உள்ள முருகுதல். செய்ய தகாதனவற்றின்கண் முருகுதல். சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது. வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். தற்செய்கை அப்படின்னா தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொளல். தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொளல். உன் பொழுது அப்படின்னா உண்ணும் போது. உன் பொழுது அப்படின்னா உண்ணும் போது. பெரினும் அப்படின்னா பெற்றாலும். பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு.
தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி. பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு. தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி. கைமாறு அப்படின்னா பயன். மாசற்ற குற்றமற்ற. தேட்டை அப்படின்னா திரட்டிய செல்வம். மீட்சி அப்படின்னா மேன்மை. மாளா அப்படின்னா நீங்க. மாளா அப்படின்னா நீங்க. தாது அப்படின்னா மகரந்தம். தாதுன்றது மகரந்தம். போது அப்படின்னா மலர். போதுன்றதுக்கான பொருள் மலர். பொய்கை அப்படின்னா குளம். பொய்கை அப்படின்னா குளம். பூகம் அப்படின்னா கமுகம், அதாவது பாக்கு மரம். பூகம்ன்றது கமுகம், பாக்கு மரம். திரள் அப்படின்னா வலிமை. மறவர் அப்படின்னா வீரர். மறவரோட பொருள் வீரர். மதி அப்படின்னா அறிவு. அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி. உதயம் அப்படின்னா கதிரவன். மதுரம் அப்படின்னா இனிமை. நரவம் அப்படின்னா தேன். உதயம்னா கதிரவன், மதுரம் அப்படின்னா இனிமை, நரவம் அப்படின்னா தேன். அடுத்தது கழுவிய துகளர் அப்படின்னா குற்றமற்றவர். சலதி அப்படின்னா கடல். அழகு இல் அப்படின்னா அளவில்லாத. புவனம் அப்படின்னா உலகம். வையம் அப்படின்னாலும் உலகம். மதலை அப்படின்னா குழந்தை. பரிதி புரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம், அதாவது வைத்தீஸ்வரன் கோவில். கதிரவன் வழிபட்ட இடம்தான் பரிதிபுரி, அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலை சொல்கிறாங்க. திடம் அப்படின்னா உறுதி. மெய் ஞானம் அப்படின்னா மெய்யறிவு. உபாயம் அப்படின்னா வழிவகை. நகை அப்படின்னா புன்னகை. முகை அப்படின்னா மொட்டு. மேனி அப்படின்னா உடல். வழக்கு அப்படின்னா நன்னெறி. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. நயன் அப்படின்னா நேர்மை. நன்றி அப்படின்னா உதவி. 124வது பாருங்க. நகை உள்ளம் அப்படின்னா விளையாட்டாகவும். நகை உள்ளம் ஓட பொருள் விளையாட்டாகவும். பாடறிவார் அப்படின்னா நெறி உடையார். பாடறிவார் அப்படின்னா நெறி உடையார். மாய்வது அப்படின்னா அழிவது. மாய்வது அப்படின்னா அழிவது. அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. நண்பு அப்படின்னா நட்பு. நயம் இல் அப்படின்னா தீங்கு, இணையற்ற. கடை அப்படின்னா பழுது. நகல்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயிரு ஞாலம். மாயிரு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். திரிந்தற்று அப்படின்னா திரிவது போன்று, அதாவது திரிந்தற்று அப்படின்னா திரிவது போன்றது. பசி யாராது அப்படின்னா பசித்துயர் நீங்காது. பசி யாராது அப்படின்னா பசித்துயர் நீங்காது. நீடிய அப்படின்னா தீராத. வான்பெற்ற நதி அப்படின்னா கங்கையாறு. வான்பெற்ற நதி கங்கையாறு. கலபம் அப்படின்னா சந்தனம். துழாய் அலங்கல் அப்படின்னா துளசி மாலை. துழாய் அலங்கல் அப்படின்னா துளசி மாலை. புயம் அப்படின்னா தோள். காசினி அப்படின்னா நிலம். நன்னுதல் அப்படின்னா நல்ல நெற்றி. வெல்கி அப்படின்னா நாணி. களி கூற அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க. களி கூற அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க. வயவேந்து அப்படின்னா வலிமை மிகு அரசன் நலன். வயவேந்து அப்படின்னா வலிமை மிகு அரசன் நலன். ஒண்தாரை அப்படின்னா ஒளிமிக்க மலர் மாலை. ஒண்தாரை அப்படின்னா ஒளிமிக்க மலர் மாலை. மது அப்படின்னா தேன். தியங்கி மயங்கி.
தியங்கி அப்படின்னா மயங்கி, சம்பு அப்படின்னா நாவல், மதியம் அப்படின்னா நிலவு, வாய்மை அப்படின்னா உண்மை, களையும், நீக்கும். வன்மை ஓட பொருள் வள்ளல், தன்மை. துலங்குதல் அப்படின்னா விளங்குதல், சேய்மை அப்படின்னா தொலைவு, அதுவே அண்மை அப்படின்னா அருகில். தவம் அப்படின்னா பெரும் பேறு, கலாபம் அப்படின்னா தோகை, விவேகன் அப்படின்னா ஞானி, கோல மீனிங் பொருள் அழகிய, இசைந்த அதோட பொருள் பொருத்தமான, வாவியோட பொருள் பொய்கை, மாதே அப்படின்னா பெண்ணே, குவடு அப்படின்னா மலை, பொன்னி அப்படின்னா காவிரி, கோது அப்படி மீனிங் குற்றம், கோதுனா குற்றம், அரவம் அப்படின்னா பாம்பு, மயரி அப்படின்னா மயக்கம், கழறும் அப்படின்னா பேசும், கலரும் அப்படின்னா பேசும். அடுத்தது சலவர் அப்படின்னா வஞ்சகர், மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர், குவை அப்படின்னா குவியல், குவை அப்படின்னா குவியல், மாறன் அப்படின்னா மன்மதன், மாறன் அப்படின்னா மன்மதன், வள்ளை அப்படின்னா நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு, அழகு அப்படின்னா கோழி, ஆழி அப்படின்னா கடல், விசும்பு அப்படின்னா வானம், செற்றான் அப்படின்னா வென்றான், செற்றான் அப்படின்னா வென்றான், அரவு அப்படின்னா பாம்பு, அரவு பாம்பு, அழகு அப்படின்னா கோழி, பிள்ளை குருகு அப்படின்னா நாரை குஞ்சு, பிள்ளை குருகு அப்படின்னா நாரை குஞ்சு, வள்ளை அப்படின்னா ஒரு வகை நீர்க்கொடி, வள்ளை அப்படின்னா ஒரு வகை நீர்க்கொடி, கடா அப்படின்னா எருமை, வவ்வி அப்படின்னா கல்வி, மேதி அப்படின்னா எருமை, கல் அப்படின்னா தேன், மதுனாலும் தேன், கல் அப்படின்னாலும் தேன், புல் அப்படின்னா அன்னம், சேடி அப்படின்னா தோழி, ஈரிருவர் அப்படின்னா நால்வர், ஈரிருவர் அப்படின்னா நால்வர், ஊசலாடொற்றார் அப்படின்னா மனம் தடுமாறினாள், மனம் தடுமாறினாள். அடுத்தது செம்மை சேர் அப்படின்னா புகழ் மிகு, செம்மை சேர் அப்படின்னா புகழ் மிகு, கடிமாலை அப்படின்னா மணமாலை, கடிமாலை அப்படின்னா மணமாலை. அடுத்தது 190ல் பாருங்கள், சூழ் விதி அப்படின்னா நல்வினை, சூழ் விதி அப்படின்னா நல்வினை. 191 தார் அப்படின்னா மாலை. 192 குணக்கடலே அப்படின்னா முருகனை இவ்வாறு அருட்கடலே அழைக்கிறார்கள், முருகனை அழைக்கிறது தான் குணக்கடலே அருட்கடலே அப்படின்னு சொல்லிட்டு முருகனை அழைக்கிறது தான் சொல்கிறாங்க. குரைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல், குரைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல். 194வது பாருங்கள், பரங்குன்றுளான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன், பரங்குன்றுளான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். அடுத்தது 195வது பாருங்கள், வானரங்கள் அப்படின்னா பொதுவாக குரங்குகளை குறிக்கும், இது ஆண் குரங்கை இங்கே சொல்லியிருக்காங்க. மந்தி அப்படின்னா பெண் குரங்குகள், வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள், கமன சித்தர் அப்படின்னா வான் வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள், வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் தான் கமன சித்தர்.